Hello, energy seekers. We've been reading energy seekers. உங்களுக்காக எனர்ஜி எதிர்பார்க்குறீங்க, ஏதோ சில சம்திங் எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை எனர்ஜி ஃபீல் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸில் இருக்கீங்க. சில பேர் வந்துட்டு அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எனர்ஜியை தேடுறீங்க. உங்கள் எனர்ஜி மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்ஸில் உங்களை சுற்றி இருக்கிற சில எனர்ஜிஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த சில ஆர்வம் உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஸ்டாப் ஆகாமல் யூனிவர்ஸில் இன்னும் என்ன மாதிரியான சில எனர்ஜிஸ், சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஏதோ ஒரு விஷயம் என்ன ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. ஒரு கல்ச்சர் மட்டும் இல்லாமல் பல கல்ச்சர், அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சிக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி சில விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு தனக்குள்ள இருக்க நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்க விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களும், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களும் சில விஷயங்களும் நீங்கள் புரிஞ்சிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இன்கேஸ் இங்கே இருக்கீங்கன்னா உங்கள் லைஃப்பை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் உங்களுடைய பர்பஸ் என்ன, இப்போது இந்த ஒரு லைஃப்கான பர்பஸ் என்ன, உங்களுடைய ஒரு ஸ்தானம் இப்போ இந்த உலகத்துல இந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு பொசிஷன்ல நீங்க இருக்கிறீங்க இப்போ இந்த இடத்துல, அதை பத்தி ஆர்வம், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் என்ன மாதிரியான ஒரு விஷயம் நான் இந்த உலகத்துல பண்றதுக்காக வந்தேன், எதுக்காக என்னோட ஒரு இந்த லைஃப் டைம் சொல்லி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆர்வம் இருக்கிறவங்க எனர்ஜி சீக்கர்ஸ். ஓகே, இங்க உங்களுக்குள்ள இருக்க சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுடைய இன்னர் செல்ஃப் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உலகத்துல உங்களை மாதிரின்னா இதுக்கு முன்ன நீங்க இருந்தீங்கல்ல, எந்த விஷயமும் உங்களுக்கு புரியாத ஒரு புதிரா இருந்தது, ஒரு டாக்ஸிக் நெகட்டிவிட்டி, சில விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியில வரதுக்குப்பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் நீங்க இந்த ஒரு பார்ட் நீங்க சூஸ் பண்ணி இதுல நீங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க உங்க லைஃப் வந்து மாத்தி அமைச்சுக்கிட்டு நீங்க வந்துகிட்டு இருக்கீங்களோ, லெவல் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்களோ, அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்களும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த விஷயங்களை பல பேருக்கு உதவணும் சொல்லி எண்ணம் இருக்கிறவங்க உங்களுக்கான இந்த ரீடிங். இந்த எனர்ஜி சீக்கர்ஸ் நீங்க இருக்கிறவங்க அதிகமா வந்துட்டு ஒரு ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடு இருக்கும். யோகா அந்த மாதிரி சில விஷயங்கள் கத்துக்கிட்டு உங்களுடைய மைண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹெல்த் எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டா எடுத்துட்டு வர பர்சன்ஸா இருப்பீங்க. நிறைய பேர் வந்துட்டு மற்றவங்களை ஹீல் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள், ஒரு சக்ரா ஹீலர்ஸ், ரேக்கி மாஸ்டர்ஸ், டேரோ கார்ட் ரீடர்ஸ், ஒரு கார்ட் மூலமா எனர்ஜி ஃபீல் பண்ணி நீங்க மற்றவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றதும், சில பேர் வந்து சென்ஸ் பண்றது, அந்த எனர்ஜி சென்ஸ் பண்ணி சொல்றதும், நான் வந்து எனர்ஜி சென்ஸ் பண்ணி சொல்லுவேன் நான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்துட்டு எனர்ஜி சீக்கர்ஸ். ஓகே, உங்களுக்கு சில மெசேஜஸ், உங்களுக்கான மெசேஜ், நான் சொன்ன எத்தனை விஷயங்கள் ஏதாவது 1 2 சில பேருக்கு எல்லாமே இதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கான மெசேஜஸ், இல்லை ஏதோ ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், உங்களுடைய ஸ்பிரிட்ஸ், கைட் ஸ்பிரிட்ஸ் அவங்க சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா கரண்ட் பவர் கட் போயிட்டு வந்துடுச்சு, அது தெரியல. நியூ ஸ்டார்ட், உங்களுடைய எனர்ஜியில் ஒரு நியூ ஸ்டார்ட், ஏதோ ஒரு சில விஷயங்கள் நியூ வேலை ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. உங்களுடைய எனர்ஜியில் சில விஷயங்கள்
ஒரு ஸ்டேபிளான ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள நீங்க ஃபீல் பண்றதா இருக்கலாம். இதுக்கு முன்ன நீங்க அந்த மாதிரி சில எனர்ஜிஸ் நீங்க ஃபீல் இருக்க மாட்டீங்க. இப்போதைக்கு நீங்க ஃபீல் பண்றது என்னன்னா, உங்களுடைய எனர்ஜில ஏதோ ஒரு விஷயம் வந்து தி எண்ட் ஆகி இருக்கு. இதுக்கு முன்ன இருந்த உங்களுடைய எனர்ஜி இப்போ இல்லை. ஆனா இதுக்கு முன்ன இருந்த எனர்ஜியும் ஒரு நல்ல விதமான எனர்ஜி தான், தவறா சொல்ல முடியாது, ஒரு நல்ல எனர்ஜி தான். ஆனா இப்போ அந்த எனர்ஜி உங்களால ஃபீல் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி இருந்த எனர்ஜி, நீங்க ஒரு நியூ பர்சனா ஒரு நியூ எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு புது இடத்துல போய் உங்களை விட்டுட்டு யாரையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, என்ன லாங்குவேஜ், என்ன இடம், இங்க கல்ச்சர் எப்படி எதுன்னு சொல்லி தெரியாம இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க என்ன எனர்ஜில இருக்கீங்க, என்ன சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, என்ன மாதிரியான எனர்ஜி கூட நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, பண்ணிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியாம சில பேர் முடிச்சிட்டு இருக்கதா இருக்கலாம். ஒரு நியூ எனர்ஜில நீங்க ஒரு நியூ ஏரான்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இடத்துல உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ், உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இது புரிஞ்சிக்கிறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா உங்களுடைய மெடிடேஷன் மூலமா, உங்களுடைய பிரேயர்ஸ் மூலமா, என்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ் பண்றீங்க அந்த ரிச்சுவல்ஸ் மூலமா நீங்க வந்துட்டு அதை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரியான எனர்ஜி உங்களுக்கு புரிஞ்சிக்கிறத பத்தி அது அவங்க வந்துட்டு என்ன விதத்துல உங்களுக்கு வந்து இந்த எனர்ஜி உங்களுக்குள்ள நீங்க ஃபீல் பண்ணணுமா அந்த சில விஷயங்களை அவங்க தானாவே உங்களுக்குள்ள எடுத்துட்டு வரதா சொல்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நிதானமா இந்த எனர்ஜி செயல்படுங்க. ஏன்னா நீங்க முன்ன ஒர்க் பண்ண எனர்ஜியை விட இந்த எனர்ஜி ரொம்ப ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு எனர்ஜி, ஒரு பவர்ஃபுல், ஒரு 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 கேவட்டிக் சொல்லி கேட்குது, ஒரு கன்ஃபியூஷன், கேவட்டிக்கான சில எனர்ஜிஸ், சில விஷயங்களையும் நீங்க அப்சர்வ் பண்ற மாதிரியும் ஆகும். அதனால கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த எனர்ஜி இது உங்களுடைய ஒரு நிரந்தரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறதா இருக்கு. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கு. உங்களுடைய இந்த எனர்ஜி சேஞ்ச் வந்துட்டு ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் கூட சொல்லலாம். எனர்ஜி ஷிஃப்ட், ஒரு எனர்ஜி சேஞ்ச் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது வந்துட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியும் இருக்கு. உங்களுடைய பிஹேவியர்ல, நீங்க பேசுற விதம், நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண ஒர்க், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க், நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஒர்க் வந்துட்டு உங்களை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாம ஆப்போசிட் பர்சன், சில பேர் உங்களை நோட் பண்ற பர்சன்ஸையும் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஒரு டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் வேல உங்களுடைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி உங்களுடைய செயல் இருக்கிற மாதிரி இருக்கு. எனர்ஜி ப்ரொடெக்டர், எனர்ஜி ப்ரொடெக்டர் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம் யாருக்காவது. மேபி அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க பண்ணக்கூடிய பர்சன்ஸா இருக்கலாம். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரீடிங் வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எனர்ஜி மூலமா ஒர்க் பண்ற பர்சன்ஸ்க்கான ரீடிங். இன்கேஸ் நீங்க நார்மல் பர்சன் இந்த வீடியோ இது பாக்குறீங்கன்னா, மேபி நீங்க இனி வரும் நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு எனர்ஜி சில விஷயங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கலாம். மேபி நீங்க புதுசா ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் சூஸ் பண்ணிருக்கலாம். இது உங்களுக்கான பிகினிங். இனி வரப்போற நாள்ல நீங்க உங்களுக்கான சில விஷயங்கள் சேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம்ன்ற மாதிரி இருக்கு. 10 of Cups, ஃபர்ஸ்ட் கார்ட் 10 of Cups. நீங்க ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு பவர்ஃபுல், ஒரு எனர்ஜியோட நீங்க வந்துட்டு கண்டிப்பா இருக்கிறீங்க. இந்த ஒரு எனர்ஜின்றது வந்து லைக் நீங்க நார்மல் நீங்க ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு எனர்ஜி மாதிரி கிடையாது. அது 100%. இது டோட்டல் டிஃப்ரெண்ட் எனர்ஜியோட நீங்க ஒர்க் பண்றீங்க, இல்ல ஒர்க் பண்ண போறீங்க. ஆல்ரெடி சில பேர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ரேக்கி மாஸ்டர்ஸ், சில பேர் கிறிஸ்டல்ஸ் மூலமா ஹீல் பண்றீங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ். ஜட்ஜ்மெண்ட், கண்டிப்பா இது உங்களுக்கான ஒரு பவர்ஃபுல் ஒரு விஷயம், ஒரு நாலேஜ் உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸ்.
இந்த blessing. இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய blessingல குறிப்பிட்ட சில பேருக்கானது தான் இந்த blessings. நான் யாருக்கு சொல்றேன், யாருக்கு இந்த மாதிரியான blessings கிடைச்சிருக்குன்றது நான் சொல்லும்போது உங்களுக்கே அந்த சில விஷயங்கள் புரியும். உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு பறிக்கிறதுக்காகவும் சில பேர் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஒரு இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாலேஜ், இது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த blessings. இதை வந்துட்டு எப்படியாவது அதை உங்ககிட்ட இருந்து எடுக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து ஃபுல் அந்த ஒரு ப்ரொடெக்ஷனோட தான் உங்களுக்கு இந்த ஒரு சில blessings உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. Three of Wands. கண்டிப்பா இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்துட்டு நிறைய ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ், சில விஷயங்கள் நீங்க ஒரு பர்சனலி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணி இந்த சில விஷயங்களை நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஒரு டார்க் ஒரு வேர்ல்டுல இருந்து ஒரு ஹை ஒரு டிவைன் வேர்ல்டுக்குள்ள நீங்க போறதுக்கான சில கனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க அதை அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்க போறீங்க, அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்துட்டு மேபி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருவாங்க இல்லையா, ஒரு இடத்துல இருந்து நீங்க வந்துட்டு இது அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா, அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷனா கொடுக்குறாங்க யூனிவர்ஸ். நீங்க டபுள் ப்ரொமோஷன் வாங்கிட்டு தான் இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது நிறைய பேர் ஆச்சரியமா பாக்குறாங்க. நிறைய பேர் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் தூரத்துல இருந்து பிளானிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இதை உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது. நீங்க ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கீங்க. யூனிவர்ஸ் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய எனர்ஜியை. நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறது ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கு. நீங்க டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. மேபி நீங்க இது உங்ககிட்ட இருந்து ஒரு எனர்ஜி போன மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி இருக்கிறது உங்களால ஃபீல் பண்ண முடியாம இருக்கும் இன்கேஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிற பர்சன்ஸ். ஆனா உங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்குது. அதுதான் உங்களுக்கு வந்துட்டு உங்க ஸ்பிரிட் கைஸும் ஆன்சஸ்டர்ஸும் உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. எனர்ஜி இல்லாம கிடையாது, உங்களுக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி நீங்க ஃபீல் பண்றதுக்கு இன்னும் மெடிடேஷன் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. சில விஷயங்கள் வந்து பொறுமையா தான் உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற எனர்ஜி டோட்டல் டிஃப்ரெண்ட் எனர்ஜி. ஓகே, ப்ரொமோஷன் வாங்கியிருக்கீங்க, டபுள் ப்ரொமோஷன். டெத் கார்ட் ஒரு நியூ எனர்ஜி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, நியூ எனர்ஜிக்கு நீங்க வந்திருக்கீங்க. சில பேர் வந்துட்டு உங்க முன்னாடி வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன் இருக்கக்கூடிய விஷயங்களா, ஒரு நல்ல இன்டென்ஷன் இருக்கக்கூடிய பர்சன்ஸா சில பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க வந்துட்டு அந்த ஒரு மாஸ்க்கு பின்னாடி அவங்க டோட்டல் டிஃப்ரெண்ட் பர்சன். அதனால நீங்க யாரையும் அதிகமா நம்புறதுன்றது கொஞ்சம் நீங்க ஸ்டாப் பண்ணணும். சில பேர் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கீங்கன்றது தெரியும். இன்னும் சில பேர் யாரையும் ரொம்ப க்ளோஸ் ஆகாது. ஏன்னா இப்போ நீங்க இருக்கிற அந்த எனர்ஜிக்கு வந்து நீங்க அதிகமா ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அது அவங்க நீங்க என்ன மாதிரி பர்சன்ஸ் கூட நீங்க பேசுறீங்களோ, உட்காடுறீங்களோ, எந்திரிக்கிறீங்களோ, அந்த எனர்ஜிஸ் அவங்களாலையும் அது அப்சர்வ் பண்ண முடியும் சம்டைம்ஸ். அதனால நீங்க எப்படிப்பட்ட பர்சன்ஸ் கூட நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, பேசுறீங்க, பழகுறீங்கன்றதையும் கொஞ்சம் கவனமா இருக்க. உங்க ப்ரொடெக்ஷன் நீங்களும் உங்க சைட்ல இருந்து பண்ணுங்க. உங்களுடைய ஆரா ப்ரொடெக்ட் பண்ணுங்க, உங்களுடைய சக்ராஸ் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. எல்லாருமே இங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்ற பர்சன்ஸ் தான். அவங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு தெரியும் எல்லாம் எப்படி பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க. எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்ன்ற மாதிரி இருக்கு. சில பேருக்கு உங்களுடைய ட்ரீம்ஸ்ல உங்க எனர்ஜி அப்சர்வ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி சில ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு நீங்க படுக்கலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கான இன்னைக்கான ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றது கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, பீஜோ
கண்டிப்பா இது எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது நான் சொன்ன ரீடிங். ரெசனேட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. சரியா, ஃபோர்ஸ் பண்ணி எப்பவுமே எடுத்துக்காதீங்க. இது மேபி வேற சில பேருக்கான மெசேஜா கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சில மெசேஜஸ் ரெசனேட் ஆகி இருக்கலாம். என்னோட ரீடிங் புரியாதுன்னு யாரும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. புதுசா வராங்க, என்னோட ரீடிங் ரொம்ப டிஃப்ரெண்டா தான் நான் பண்ணுவேன். இது ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங்ஸ் புரியணும்னா நீங்க என்னோட பழைய வீடியோஸ் அது பார்த்துட்டு வாங்க. மேபி உங்களுக்கு அது மூலயமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புரிஞ்சிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா இந்த வீடியோவை நீங்க திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. மேபி உங்களுக்கான மெசேஜ் இதுல இருக்கு, உங்களுக்கான புரியல அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஒரு 2-3 days கழிச்சு பாருங்க. இல்லை நீங்க இந்த வீடியோ திரும்ப அகைன் போட்டு நீங்க பார்க்கும்போது கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கிளிக் ஆகும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.